Hi friends, welcome back to my channel Top 10 Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளாவும் டேஸ்டியாவும் ஒரு prawn தொக்கு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். As usual நல்லா prawn கழுகி எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள்தூள்லாம் போட்டு நடுவுல ஒரு black color part மாதிரி இருக்கும். அது ஒரு slit போட்டு அதை ரிமூவ் பண்ணி நல்லா பக்காவா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கழுகி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு சிம்பிள் மேரினேஷன் ஒன்று பார்த்துடலாம். மதியானத்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா மார்னிங்கே மேரினேஷன்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் ஃப்ரிட்ஜில். இந்த மேரினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் இவ்வளோவையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி தனியாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மார்னிங்கே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கை கொத்து நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்மளோட சோம்பும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது அடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக நடுவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமே வெங்காயம் வதங்கி வரும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் மசாலா ப்ரிப்பரேஷனில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஒமிட் பண்ணிடலாம். மேரினேஷனில் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன், கொஞ்சமாக ஒரு 4 இலை கருவேப்பிலை இத்தனையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி மார்னிங் ஒரு 10 o'clock அது நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock தான் மசாலா ப்ரிப்பரேஷன் நடக்குது. அது வரைக்கும் அது நல்லா ஊறிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் அதை இப்போ சேர்த்துக்கலாம். லைட்டாக தக்காளி வதங்கி தக்காளியோட பச்சை மணம் போனதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரானை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். ப்ரான் சேர்த்ததுக்கப்புறமா அதில் எக்ஸஸாக இருந்த அந்த மசாலாஸில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரையும் இது கூட சேர்த்துக்கலாம். ப்ரான் சேர்த்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த மசாலாஸ் கூட நல்லா திருப்பி விடலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர். நார்மல் சில்லி பவுடர் நான் மேரினேஷன்லேயே அதை யூஸ் பண்ணிட்டதுனால இது ஒன்லி ஃபார் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சமாக டர்மரிக் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஹையிலேயே விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் ப்ரான் நல்லா கொதிச்சு வரட்டும். ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் சுண்டி மேலே எண்ணெய் கசிஞ்சு வரும். ஹையில் வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இன்பிட்வீன் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு திருப்பி விடுங்க. ஒரு 3 minutesக்கு ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடுங்க திரும்பவும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் குறைஞ்சி மேலே வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes இருக்கட்டும். அது அப்படியே நல்லா தொக்கு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இன்னும் ட்ரையாக வறுவல் மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நல்ல லோ மீடியம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எனக்கு எப்போவுமே ப்ரான் பார்த்தீங்கன்னா செமி கிரேவி மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சுட சுட சாதம் போட்டு இந்த தொக்கு வச்சு அதில் பிசைஞ்சு சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நறுக்கி அது மேலே தூவி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி இப்படி தான் இருந்தது ப்ரான் தொக்கு. செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்தேன். அது ஜஸ்ட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபின்னு சொல்லலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுறதுக்கு மறந்துடாது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.